டிஎன்பிஎஸ்சி வழித்துணை நண்பர்களுக்கு வணக்கம். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. தீஸ்தாத்திரி டேம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டேம் எங்கே இருக்குதுன்னா சிக்கிமில் இருக்குது. இந்த டேமை ஃபஸ்ட்டு எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 2017 பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணாங்க. 2023 சிக்கிமில் நடந்த ஒரு பெரிய பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளத்தினால், அதாவது பனிப்பாறையில் வெடித்து அங்கே வெள்ளப்பெருக்கு வந்ததுனால அந்த டேம் உறைஞ்சிருச்சு. அதன் காரணமாக இந்த டேமை இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. இந்த டேம் ஏன் பர்டிகுலராக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா, இந்தியாவில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறைய முக்கியமான டேம்ஸில் இதுவும் ஒரு டேமு. வருஷத்துக்கு 1200 மெகாவாட்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த டேமுக்கும் இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற டேமுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடி இந்த டேமுடைய கொள்ளளவு 7000 கியூபிக் மீட்டர் செகண்டாக இருந்துச்சு. இப்போ பண்ண போகிறது அதோடைய 3 மடங்கு, கிட்டத்தட்ட 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. 19946 கியூபிக் மீட்டர் செகண்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டேமு பாதி பாறையாகவும் பாதி கான்கிரீட்லையும் இருந்துச்சு. ஆனால் இப்போ புதுசாக கட்ட போகிற டேமை ஃபுல்லாகவே கான்கிரீட்டில் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த புது டேமை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போது யாருன்னா சவுத் லோனாக் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்தியன் மெட்ரலாஜி டிபார்ட்மெண்ட் தான் செய்ய போகிறாங்க. இதில் போன டேமில் செய்யாதது இந்த டேமில் என்ன எக்ஸ்ட்ராவாக செய்ய போகிறாங்கன்னா, இப்போ ஏதாவது ஃப்ளூட் அதாவது வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா அது முன்னாடியே வார்ன் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதன் காரணமாக இப்போ ஃப்ளூட், அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாச்சுன்னா உடனே அது டேமோடைய கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இதில் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறது சிக்கிமில் இருக்கக்கூடிய சிக்கிம் உர்ஜா லிமிடெட் தான் செய்ய போகிறாங்க.